சீர்காழி தாலுகாவில் மகளிர் குழுவில் 60க்கும் மேற்பட்டோர் பெயரில் 80 லட்சத்துக்கும் மேல் பணம் எடுத்து ஏமாற்றிய பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த நெப்பத்தூர் தீவு கிராமத்தை சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களை பல்வேறு குழுக்களின் பெயரில் எங்கள் ஆதார் அட்டைகளை பெற்றுக்கொண்டு 1000 மட்டுமே கொடுத்து எங்கள் பெயரில் கிராமத்தை சேர்ந்த ஐயப்பன் மனைவி பிரியா என்கிற பரமேஸ்வரி 80 லட்சம் மோசடி செய்து பணத்தை கொள்ளையடித்தார். ஆனால் அனைத்து குழுக்களும் எங்களிடம் பணம் கேட்டு மிரட்டுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். எங்களை ஏமாற்றிய பெண் மீது உரிய நடவடிக்கை எடுத்து எங்களை பாதுகாக்க வேண்டும். இல்லாவிட்டால் பாதிக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் குடும்பத்தோடு விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொள்வோம் என்று கூறியுள்ளனர். என்னுடைய பேர் முருகானந்தம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா நெப்பத்தூர் தீவிலேருந்து வந்திருக்கேன். இப்போ எது சம்மந்தமாக வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னாக்கா, மகளிர் சுய உதவிக்குழுவில் எங்கள் ஊரில் குழு தலைவியாக பணியாற்றிய பிரியா என்கின்ற பரமேஸ்வரி அவர்கள் ஐயப்பனும் எடுத்து பணம் கொடுத்து வரவசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் மக்களும் நம்பி எடுத்து கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. திருப்பி அவங்க பேரில் எல்லார் பேர்லேயும் பேரில் போட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு இப்போ தலைமுறை ஆகிட்டாங்க. நாங்கள் பக்கத்தில் உள்ள திருவன்காடு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 நாள் ஆகுது. இது வரைக்கும் அவங்க எதுவும் ஸ்டெப் எடுக்கலை. அடுத்த கட்டமாக குழுவிலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க. குழு பணம் கட்டியே அவனும் உங்கள் பேரில் தான் எடுத்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி இந்த வயசானவங்க பேர்லெல்லாம் போட்டு எடுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் கட்ட முடியல. அதனால் நாங்கள் ஊர் சார்பாக மனுவை எடுத்து மாவட்ட காட்சியாளர் அவர்கிட்ட ஒரு முறையாக கொடுத்துருக்கோம். அதுக்கு எங்களால் முடியல, நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு இந்த மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அடுத்தது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுக்கு இது ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறோம். எங்கள் ஊர் மக்களை காவந்து பண்ணணும், இல்லைனா நாங்கள் ஊரே மருந்து குடிச்சிட்டு செத்துருவோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த கவனத்தை எடுத்து இமிடியட்டாக அந்த பேட்டு குழு, எக்கோடாஸு, மகளிர் சுய உதவிக்குழு எத்தனை குழு இருக்கோ மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நெப்பத்தூர் தீவில் வசூலுக்கு வர்றாங்க அனைவரையும் ஐயா உங்களை பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அந்த குழுவை இமிடியட்டாக தடை பண்ணணும். இல்லைன்னா நாங்கள் ஊரே மருந்தை குடித்து செத்துருவோம் ஐயா.